ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டாபிக்ல இருந்து கப்ளிங் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல வந்து கோஎன்ஷன் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இருந்து வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. வாங்க கப்ளிங் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கப்ளிங் பார்க்கலாம். Coupling is a measure of how tightly two entities or models are related to each other. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏன்னு ஒரு மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கும் அப்புறம் பின்னு ஒரு மாடல், ரெண்டு மாடல் இருக்குன்னா ரெண்டு மாடலுக்கு பிட்வீன்ல இருக்கிற இன்ட்ராக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா கப்ளிங் சொல்றாங்க. ஹவு டைட்லி, எவ்வளவு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு, அதுதான் என்ன சொல்றாங்கன்னா கப்ளிங் சொல்றாங்க. கப்ளிங் மெஷர்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் entities ஆர் மாடல்ஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கப்ளிங் மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. என்டிட்டிஸ்க்கும் மாடல்ஸ்க்கு இருக்கிற பிட்வீனை வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் பண்றது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்ட்ராக்ஷன் பண்ணுது அப்படின்றது தான் இது. இட் இஸ் வெரி ஈஸி டு மெஷர். இது வந்து ஈஸியா மெஷர் பண்ணிக்குமா. எதுனா குவான்டிடேட்டிவ்லயும் குவாலிட்டேட்டிவ்லயும் ரெண்டுத்தையும் வந்து கப்ளிங் வந்து ஈஸியா மெஷர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மினிமைஸ் கப்ளிங் அண்ட் மேக்ஸிமைஸ் கோஹென்ஷன் இஸ் த பிரின்சிபல். இந்த கப்ளிங்கோட பிரின்சிபல், அந்த சாஃப்ட்வேர் வந்து எந்த பிரின்சிபலை வச்சு டிசைன் பண்றாங்கன்னா மினிமைஸ் கப்ளிங்கோ மேக்ஸிமைஸ் கோஎன்ஷன் வச்சுதான் நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோல கோஎன்ஷன் படிச்சப்போ, கோஎன்ஷன் என்னது, குரூப்பிங், அதான் கோஎன்ஷன் சொல்றோம். ரெண்டு மாடலுக்கு நடுவுல இருக்கிற குரூப்பிங் வந்து கோஎன்ஷன். ரெண்டு மாடலுக்கு நடுவுல இருக்க இன்ட்ராக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றாங்க கப்ளிங் சொல்றாங்க. இதை வச்சுதான் வந்து சாஃப்ட்வேரை டெவலப் பண்றாங்க. இந்த கப்ளிங் வந்து அதோட டைப்ஸ் பார்த்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் கப்ளிங் பாருங்க, 5 டைப்ஸ்ல இருக்கு. ஒன்னு வந்து கண்டென்ட் கப்ளிங், காமன் கப்ளிங், கண்ட்ரோல் கப்ளிங், ஸ்டாம்ப் கப்ளிங், டேட்டா கப்ளிங்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் கப்ளிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஒன் காம்போனன்ட் refers the content of another component and the coupling is considering to be higher. அப்படின்னா என்னன்னா, மாடல் 1 மாடல் 2 ரெண்டு இருக்குன்னா அதுக்கு நடுவுல கண்டென்ட்டை வந்து ரெஃபர் பண்ணிக்குமா. 1ல இருந்து 2க்கும் 2ல இருந்து 1க்கும் வந்து கண்டென்ட்டை ரெஃபர் பண்ணிக்கும். இன்ட்ராக்ஷன் பண்ணுது, அது ரெஃபர் பண்ணுது பாத்தீங்களா, அதுதான் இன்ட்ராக்ஷன் சொல்றாங்க. இதுதான் என்னன்னா கண்டென்ட் கப்ளிங் சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காமன் கப்ளிங்னா நம்ம பார்க்கலாம். ஒன் ஆர் மோர் மாடல் ஷேர் த சேம் டேட்டா விச் இஸ் காமன் கப்ளிங் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு சேம் டேட்டா, ஒரே ஒரு டேட்டாவை ஒன் ஆர் மோர் மாடல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குதான். ஒரு காமன் டேட்டாவை ஒன் ஆர் மோர் 1 2 3 4 அப்படின்னு நிறைய மாடல்ஸ் வந்து ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணுதுன்னா, ஒரு ஒரே டேட்டாவை வந்து எல்லாரும் ஷேர் பண்றாங்கன்னா அதான் நான் சொல்றேன்னா காமன் கப்ளிங் சொல்றாங்க. ஆனா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த காமன் கப்ளிங் வந்து ஒரு ஒஸ்ட் கப்ளிங் தான் சொல்லுவாங்க. ஒரு ஒஸ்ட் கப்ளிங் சொல்லலாம். ஏன்னா ஒரே டேட்டாவை வந்து எல்லா மாடலும் ஷேர் பண்ணிக்கும் போது அந்த மாடல்ல வந்து எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஒரு சாஃப்ட்வேர்ல எல்லாம் காமனா இருக்கும். அதனால இது வந்து ரொம்ப இது வந்து அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒஸ்ட் கப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கண்ட்ரோல் கப்ளிங் தான் பார்க்கலாம். A model passes its control component to another model. பாத்தீங்கன்னா இதுல என்ன நடக்குதுன்னா, மாடல் 1 மாடல் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாடல் 1 வந்து ஏதாச்சும் சாஃப்ட்வேர்ல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மாடல் 2க்கு வந்து ரெக்வெஸ்டா கொடுக்கும்.
ஸ்ட்ரைட்டா வந்து இது பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் கேட்கும் மாடல் 2 கிட்ட. மாடல் 1 கிட்ட ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை மாடல் 2க்கு ரெக்வஸ்டா அனுப்பும். அந்த மாடல் 2 வந்து என்ன பண்ணும், அது கேட்டு அதுக்கு அதெல்லாம் யோசிச்சு அனுப்பலாமா அப்படின்னு திங்க் பண்ணி ஒருவேளை இது செட் ஆகும் அப்படின்னு அதுக்கு தோணுச்சுன்னா கண்ட்ரோலா வந்து மாடல் 1க்கு கொடுக்கும். மாடல் 1க்கு ஓகே சொல்லுவோம். அதுதான் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ற மாதிரி. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கண்ட்ரோல் கப்ளிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் கப்ளிங். இதுதான் வந்து கப்ளிங்லயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு வந்து இந்த ஸ்டாம்ப் கப்ளிங்னு சொல்லலாம். இதுல பாருங்க, the module sends the data structure to another module to understand it. The module does not have any power and just act as a stamp. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் பாருங்க, மாடல் 1, மாடல் 2, மாடல் 3ன்னு வச்சுங்களேன். The model send the data structure to another model. இந்த மாடல் 1 வந்து மாடல் 2 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரை ஷேர் பண்ணும், சென்ட் பண்ணும், அனுப்பும். மாடல் 1ல இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை மாடல் 2க்கு அனுப்பும். அதனால பண்றாங்கன்னா அனதர் மாடல் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு the model does not have any power and to the model, இந்த மாடல் வந்து வெறும் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை மாடல் 3க்கு பாஸ் பண்ணிடும். ஏன்னா the model does not have any power. இந்த மாடல் 2 இருக்குல்ல, இதுக்கு வந்து எந்த பவரும் இல்ல, ஸ்டாம்ப் மாதிரி அப்படியே இருக்கும். இதுக்கு வந்து எந்த பவரும் இல்ல, அனுப்புறது மட்டும்தான் இதோட வேலை. மாடல் 3க்கு அனுப்பும். ஜஸ்ட் ஆக்ட் ஆஸ் ஏ ஸ்டாம்ப். இது எதுவுமே பண்ணாதனால இதை ஸ்டாம்ப்னு சொல்றாங்க, ஸ்டாம்ப் கப்ளிங் சொல்றாங்க. புரியுதுங்களா? மாடல் 1ல இருக்கிறத வந்து மாடல் 1ல இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை மாடல் 2க்கு அனுப்பும். மாடல் 2 என்ன பண்ணும், வெறும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் மாடல் 3க்கு அனுப்பிச்சு விட்டுரும். மாடல் 3க்கு பாஸ் பண்ண பிறகு மாடல் 3 அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை செக் பண்ணிட்டு மறுபடியும் அனுப்பிவிடும். இதுதான் வந்து ஸ்டாம்ப் கப்ளிங் சொல்றாங்க. மாடல் 2 வந்து இதுல ஸ்டாம்பா இருக்கு, எதுவும் பண்ணாத, வெறும் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிட்டு பாஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா கப்ளிங் பார்க்கலாம். டேட்டா கப்ளிங்னா என்னன்னா, டூ மாடல் ஆர் டேட்டா கப்புள்டு இஃப் தேர் ஆர் ஹோமோஜெனியஸ் டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ரெண்டு மாடல் வந்து இன்ட்ராக்ஷன், இதுல இருந்து இதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணும், இதுல இருந்து இதுக்கு டேட்டாவை இன்ட்ராக்ட் பண்ணும், அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் மூலியமா போவோம். ஆனா இந்த டேட்டா கப்ளிங்னா என்னன்னா, மாடல் 1 மாடல் 2 இருக்குன்னா மாடல் 1னா அதுக்கு தனியா டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு அது ரன் பண்ணும். மாடல் 2 இருக்குன்னா அதுக்கு தனியா டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு அது ஹோமோஜெனிஸ் டேட்டா ஐட்டமா வந்து இருக்கும். அதாவது தனித்து ஒரு மாடல் வந்து ரன் பண்ணும். அதுதான் வந்து என்னதுன்னா டேட்டா கப்ளிங் சொல்றாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் நியூ டாபிக்ல வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.